வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் அண்ணன் தம்பி இருவரும் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மணல் கடத்தல் விவகாரத்தில் ஏற்பட்ட மோதலில் நடந்த இரட்டை கொலை பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. நடந்தது என்ன? புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் காமராஜர் நகர் பகுதியைச் சேர்ந்த காத்தமுத்து காளீஸ்வரி தம்பதியின் மகன்கள் கண்ணன் மற்றும் கார்த்திக். கண்ணன் வீட்டின் அருகே உள்ள அடியார்குளம் படித்துறையில் நண்பர்களுடன் பேசிக்கொண்டு மது அருந்துவதை வழக்கமாக வைத்துள்ளார். அதுபோல் வியாழக்கிழமையன்று இரவும் அங்கு நண்பர்களுடன் அமர்ந்து பேசிக்கொண்டு இருந்துள்ளார். அப்போது திடீரென வந்த ஒரு கும்பல் கண்ணனை அரிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளது. கண்ணனின் அலறல் சத்தம் கேட்கவே அருகே நின்ற அவரது தம்பி கார்த்திக் தடுக்க முயன்றபோது அவரையும் மர்ம கும்பல் அரிவாளால் சரமாரியாக வெட்டி சாய்த்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளது. இதில் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்த சகோதரர்கள் கண்ணன் மற்றும் கார்த்திக் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த ஆவுடையார் கோவில் போலீசார் இருவரின் உடல்களை மீட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா சகோதரர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்ட பகுதியில் விசாரணை நடத்தினார். தொடர்ந்து மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு போலீசார் ஆய்வு செய்தனர். அறந்தாங்கி அருகே பிரசித்தி பெற்ற ஆவுடையார் கோவில் சுற்றுலா தலம் பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அண்ணன் தம்பி வெட்டி கொலை செய்யப்பட்டது அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொலையாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி ஆவுடையார் கோவில் மீமிசல் சாலையில் கண்ணன் மற்றும் கார்த்திக்கின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆவுடையார் கோவில் ஆற்றில் இருந்து ஒரு கும்பல் மணல் அள்ளி விற்பனை செய்து வருகிறது. சகோதரர்கள் கார்த்திக், கண்ணன் ஆகியோரும் அங்கிருந்து மணல் அள்ளி வியாபாரம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. ஆவுடையார் கோவில் ஆற்றில் மணல் அள்ளுவதில் கார்த்திக் மற்றும் கண்ணன் தரப்பினருக்கும் எதிர் தரப்பினருக்கும் மோதல் ஏற்பட்டுள்ளது. இதில் ஏற்பட்ட முன்விரோதத்தில் அண்ணன் தம்பி இருவரும் வெட்டி கொலை செய்யப்பட்டு இருப்பது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கொலை செய்தவர்கள் மற்றும் கொலைக்கு காரணமானவர்களை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. கொலை செய்யப்பட்ட கண்ணனுக்கு திருமணமாகி பிரியா என்ற மனைவியும் 2 மகள் 1 மகன் என 3 குழந்தைகள் உள்ளனர். கொலையாளிகளை போலீசார் தேடி வந்த நிலையில் அறந்தாங்கி அருகே உள்ள நாக்குடி காவல் நிலையத்தில் காளிதாஸ், முருகானந்தம் உட்பட 7 பேர் சரணடைந்தனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கொலைக்கான காரணம் தெரிய வந்துள்ளது. போலீசில் சரணடைந்த கூட் என்கிற காளிதாசுக்கும் கண்ணனுக்கும் நீண்ட நாட்களாக முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. கண்ணன் மனைவியை காளிதாஸ் அண்ணனுக்கு திருமணம் செய்ய வேண்டிய நிலையில் கண்ணன் பிரியாவை திருமணம் செய்து கொண்டுள்ளார். அதில் இருந்து இருவருக்கும் மண்ணழுவதிலும் வாகனம் வாங்கி விற்பதிலும் அடிக்கடி பிரச்சனைகள் இருந்து வந்துள்ளன. இறுதியில் பிரச்சனை முற்றி இரட்டை கொலையில் முடிந்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அறந்தாங்கியில் 10 நாட்களுக்கு முன்பு காரணேந்தல் பகுதியைச் சேர்ந்த பர்வீன் பானு என்ற பெண் கொலை செய்யப்பட்டார். இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் இரட்டை கொலையும் நடந்துள்ளது. இரட்டை கொலையால் அறந்தாங்கி ஆவுடையார் கோவில் பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவுகிறது. இதனால் கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது.